Hello everyone, welcome to Shiva Max. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது menstruation chapterல 7.1ல இருக்க 5th sum தான் பார்க்க போறோம். 4 persons live in a conical tent whose slant height is 19 meter. If each person require 22 meter square of the floor area, then find the height of a tent. ஓகேவா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கோனிக்கல் ஷேப்ல ஒரு டென்ட் இருக்கு. அதோட ஸ்லாண்ட் ஹைட் கொடுத்துட்டாங்க. அந்த டென்ட்டுக்குள்ள ஒரு பர்சன் இருக்கிறதுக்கு பேஸ் ஏரியா எவ்வளவு தேவைன்னா 22 மீட்டர் ஸ்கொயர். அப்போ மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டீட்டெயிலையும் கொடுத்து அந்த டென்ட்டோட ஹைட்டை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் வாங்க பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்க போகுது? ஒரு கோன் இருக்க போது. அந்த கோனோட ஸ்லாண்ட் ஹைட் எவ்வளோ? 19 மீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன எழுத போறோம்? கிவன் தான் எழுத போறோம். எழுதலாமா? So given கோனோட slant height மீட்டர். ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்க? பேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. ஆனா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பேஸ் ஏரியால எப்படி இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க? ஸோ பேஸ் அதை கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பேஸ் ஏரியா. அந்த பேஸ் என்ன ஷேப்லமா இங்க இருக்கு? சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. ஸோ அதை வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ் காண்டி சர்க்கிள்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இங்க பேஸ்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. ஒரு ஆளுக்கு எவ்வளவு தேவை? 22 மீட்டர் ஸ்கொயர். அப்ப எனக்கு கம்ப்ளீட்டா என்ன பண்ணலாம்? 4 மல்டிப்ளைட் பை 22 மீட்டர் ஸ்கொயர். அதுதான் எனக்கு அதோட கம்ப்ளீட் பேஸ் ஏரியாவா இருக்க போகுது. ஸோ 4 × 22 88 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதுதான் பேஸ் ஏரியா. ஸோ அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம் எழுதிக்க போறோம். ஸோ வந்து என்னது? To find என்னது? height of the tent. சரி, செகண்ட் என்ன எழுதிடலாம்? ஃபார்முலா எழுதிடலாமா? கோனை பொறுத்தளவு என்ன அப்படின்னா நீங்க டைரக்டா ஹைட்டுக்குன்னு ஒரு ஃபார்முலா கிடையாது. வேற எங்க ஹைட்டை டைரக்டா ரெஃபர் பண்ணிருப்பாங்கன்னா ஸ்லாண்ட் ஹைட்டோட ஃபார்முலால ரெஃபர் பண்ணிருப்பாங்க. ஸோ L = எவ்வளோ? ஸ்கொயர் ரூட் ஆஃப் h ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர். இதுல வந்து நம்ம ஹைட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? சரி, நமக்கு இதுல வந்து ஸ்லாண்ட் ஹைட் L வந்து டைரக்டா கொடுத்துட்டாங்க. பட் வந்து r ரேடியஸ் கொடுக்கல இல்லையா? ஸோ இதை எங்க இருந்து கண்டுபிடிக்கலாம்னா இந்த பேஸ் ஏரியால இருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். பேஸ் ஏரியா என்ன மாதிரி இருக்கு? சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலால இருந்து அதை எடுத்துக்கலாம். ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்னது? பை r ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி எப்படி ஹைட்டை கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்க போறோம்? சொல்யூஷன் எழுதிக்க போறோம். ஸோ இதே இனிஷியலா என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் ஏரியால இருந்து அந்த ரேடியஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹைட் கண்டுபிடிக்கலாம். ஸோ பேஸ் ஏரியா அது எப்படி இருக்கு? சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. ஸோ எவ்வளோ கிடைச்சிச்சு நமக்கு? 88. பேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். ஏன்னா பேஸ் ஏரியா சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. ஸோ பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 88. ஸோ பைக்கு பதிலாக என்ன போடலாம்? 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 88. ஸோ இந்த ஆர் ஸ்கொயரை மட்டும் வச்சு மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 88. டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டருக்கு போகும். ஸோ மல்டிப்ளைட் பை 7. இங்கே நியூமரேட்டர்ல இருக்கிறது டினாமினேட்டருக்கு வரும். ஓகேயா? ஸோ இது ரெண்டே 11 டேபிளால கேன்சல் பண்ணலாமா? 2 11s are 22, 8 11s are 88. அகைன் கேன்சல் பண்ணலாமா? 1 2 is 2, 4 2s are 8. ஃபைன். ஸோ அடுத்து ஆர் ஸ்கொயர்னு இருக்கு. அதனால நான் இதை அப்படியே வச்சுக்கிறேன். 4 × 7. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ஸ்கொயர் ரூட் ஆகும். ஸோ ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 × 7. 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்? 2 வரும். ஸோ 2√7 நான் இதை அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து மீட்டர் இல்லையா? நான் மீட்டர்னு போட்டுக்கிறேன். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? டைரக்டா ஹைட் கண்டுபிடிச்சிடலாம். நான் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்லாண்ட் ஹைட்ல இருந்தா ஹைட் கண்டுபிடிக்க முடியும். ஸ்லாண்ட் ஹைட் L = ஸ்கொயர் ரூட் ஆஃப் h ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர். ஓகேவா? இதுல இருந்து இன்டைரக்டா தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் முதல்ல இதை ஹைட்டுக்கான ஃபார்முலாவை நான் மாத்திக்கிறேன். இந்த ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம் போறப்ப என்ன ஆகும்? ஸ்கொயரா மாறிடும். ஸோ L ஸ்கொயர் ஈக்குவல் டு h ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர். எனக்கு என்ன வேணும்? h தான் வேணும். ஸோ r வந்து இந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன். ஸோ L ஸ்கொயர் இங்கே அடிஷனில் இருக்கிறதுனால இங்கே சப்ராக்ஷன் ஆகும்.
r squared equal to h squared. இது வந்து நான் இப்படி மாற்றி எழுதிக்கிறேன். h square equal to l squared minus r squared. நான் h அந்த பக்கம் கொண்டு போய் ரூட்டாக மாற்றிக்கிறேன். சாரி, ஹச்சுக்கு மேலே இருக்க ஸ்கொயராக அந்த பக்கம் ஸ்கொயர் ரூட்டாக மாற்றிக்கிறேன். l squared minus r squared. ஸோ இப்போ ஹைட்டுக்கான ஃபார்முலா கிடச்சிருச்சு. ஹைட்டுக்கான ஃபார்முலா இருக்குது, அதில் டேரெக்டாக அப்ளை பண்ண போகிறோம். ஹைட் அப்படியே இருக்க போது ஸ்கொயர் ரூட் எல்லோட வேல்யூ என்ன 19 meters. ஸோ 19 squared minus ஆரோட வேல்யூ என்ன 2√7 the whole square. ஓகேவா? ஸோ இங்கே ஆரை நீங்கள் கண்டுபிடிச்சதுனால எப்படி எடுத்துக்கலாம், இல்லை நமக்கு ஆர் ஸ்கொயர் தான் தேவை அப்படின்றதுனால நம்ம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, அந்த ஸ்டெப்பில் ஆர் ஸ்கொயர்லேயே வச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு டேரெக்டாக எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 19 ஸ்கொயர்டு எவ்வளோ 361. ஓகேவா? மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 மல்டிப்ளைட் பை இந்த √2 ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடும் 7. ஓகேவா? h equal to square root of 361 minus 28. 7 4s are 28. 361ல 28 போனால் நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 333 கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சலாமா? நானும் இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறேன். 3 3 3. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். 1 1s are 1. ஸோ ரிமைண்டர் என்ன 2. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து 2 டிஜிட்ஸை வந்து எடுக்கணும். 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல 2ன்னு போட்டுருவோம். அடுத்து எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் இந்த மாதிரி கரெக்டாக வருதுன்னு பார்த்துட்டே இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்கிறதுனால 8 போட்டு பார்க்குறேன். ஸோ இங்கேயும் 8 இங்கேயும் 8. இப்போ என்ன பண்ணுவோம், 28 8 சார் போடுவோமா, என்ன வரும் 8 8s are 64, ரிமைண்டர் 6. 8 2s are 16 + 6 என்ன 22. ஸோ இந்த வேல்யூக்கு நியர்பை இருக்கா, ஸோ 224. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் 9. இதுக்கப்புறம் வேல்யூஸ் இல்லை. ஸோ நான் இங்கேயும் பாயிண்ட் சேர்த்துக்கிறேன், இங்கேயும் பாயிண்ட் சேர்த்து 2 zeros கொண்டு வந்து அதை அப்படியே கீழே இறக்கிக்கிறேன். 900. ஸோ இது அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன வரும் 18 2s are 36. ஸோ இதுக்கு நியரஸ்ட் வேல்யூ வரணும்னா நான் 1 இல்லை 2 தான் போடணும். ஸோ 2 போடுறேன், இங்கேயும் 2 போடுறேன். 362 2s are 4 12, ரிமைண்டர் 1 6 7. ஸோ 724 வருது, ரிமைனிங் 176 வருது. ஓகே, நமக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு டிஜிட் இருந்தால் நமக்கு போதுமானது. ஸோ ஹைட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா 18.2 மீட்டர். ஸோ ஃபைனலாக என்னென்னு பண்ணிடலாம் அப்படின்னா ஆன்சர்னு எடுத்து எழுதிடலாம். ஆன்சர் height of the tent equal to 18.2 meter. அவ்வளோதான் இந்த சம்மன்ஸ். தேங்க்யூ guys.